Hey hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் வீடியோ தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்மள சின்ன வயசுல மாடியில இல்லைனா வீட்டுக்கு வெளியே படுத்துக்கிட்டு வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்துருப்போம். அந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்து அது என்ன அங்கே யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு நினச்சிருக்கிறீங்களா? அந்த வானத்தில் இருக்கிற சில நட்சத்திரங்கள்லாம் ரொம்பவும் அழகானது மட்டும் இல்லை, அது ரொம்பவும் ஆபத்தானதும் கூட. இன்னைக்கு நம்ம யூனிவர்சல்ல ரொம்பவும் டேஞ்சரான நட்சத்திரம் ஒன்று இருக்குது. அதோட பேர் தான் மேக்னெட்டிக் ஸ்டார். அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஷூட்டிங் ஸ்டாரை பற்றி பார்ப்போம். ஷூட்டிங் ஸ்டாரை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் அது உண்மையிலே ஒரு ஸ்டார் இல்லை, ஸ்பேஸில் இருந்து விழுற ஒரு கல். நம்ம பூமியோட அட்மாஸ்பியருக்குள்ளே வரும்போது அந்த கல் நல்லா எரிஞ்சு அதுலேருந்து ஒளி வரும். அதை தான் நம்ம ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார்னா என்ன, அது ஃபஸ்ட்டு எப்படி உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஸ்டார் எப்படி உருவாகுது அப்படின்னா, ஸ்பேஸில் நிறைய கேஸஸ் இருக்கும். அந்த கேஸ்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பால் மாதிரி ஆகும். அதுலேருந்து ரொம்பவும் அதிகமான ஹீட் வெளிவரும். ஹீட் வெளியே வந்தால் ஆப்வியஸ்லாம் லைட்டு வெளியே வரும். அதை தான் நம்ம ஸ்டார்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம சூரியனே ஒரு ஸ்டார் தான். ஸோ ஒரு ஸ்டார் உருவாகுது அப்படின்னா நிறைய ஸ்டார்ஸ் வாழ்ந்துகிட்டு இருக்கும், நிறைய ஸ்டார்ஸு கொஞ்ச காலத்தில் இறந்தும் போகும். அப்படி ஒரு பெரிய ஸ்டார் இறந்து போகும்போது அது எக்ஸ்ப்ளோட் ஆகும். அதுக்கு பேர் தான் நம்ம சூப்பர் நோவான்னு சொல்லுவோம். எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் ஸ்டாரோட நடு சென்டர் மட்டும் இருக்கும். அது ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் அதோட வெயிட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தான் நம்ம நியூட்ரான் ஸ்டார்னு சொல்கிறோம். ஸ்டார்னா என்ன, ஷூட்டிங் ஸ்டார்னா என்ன, நியூட்ரான் ஸ்டார்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மேக்னெட்டிக் ஸ்டார். நியூட்ரான் ஸ்டார் இருக்குல்ல, அதில் சில ஸ்டார் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். என்னென்னா அதோட பவர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தான் நம்ம மேக்னெட்டிக் ஸ்டார்னு சொல்லுவோம். ஒரு மேக்னெட்டிக் ஸ்டாரில் எவ்வளவு பவர் இருக்குன்னு தெரியுமா? எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டை விட கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் மடங்கு அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் அந்த மேக்னெட் ஸ்டாருக்கு பக்கத்தில் போனீங்கன்னா என்ன ஆகுன்னு தெரியுமா? உங்களோட ஃபோன்லாம் வேலை செய்யாமல் போயிடும், உங்களோட வாட்ச் கூட வேலை செய்யாது. ஏன், உங்கள் பாடியில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும், உங்கள் பாடியே டேமேஜ் ஆகும். கிட்டத்தட்ட அந்த ஸ்டார்லேருந்து நீங்கள் 1000 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருந்தாலும் உங்களோட செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும். நம்ம வாழ்கிற பூமி அதிர்ந்துச்சு அப்படின்னா நம்ம அதை நிலநடுக்கம், எர்த் குவைக் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஸ்டாரும் அதிரும். அதை நம்ம ஸ்டார் குவைக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஸ்டாரில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய எனர்ஜி ரிலீஸ் ஆகும். காமா ரேஸ்லாம் வரும். அந்த காமா ரேஸு எர்த்துக்கு வருது அப்படின்னா அட்மாஸ்பியர் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும், இன்டர்நெட் எல்லாம் ஆஃப் ஆயிரும், சேட்டலைட்டும் ரொம்பவும் டேமேஜ் ஆயிரும். 2004 ஒரு மேக்னெட்டிக் ஸ்டார்லேருந்து காமா ரேஸு பஸ்ட் ஆகி எர்த்துக்கு வந்திருக்குது. அந்த சிக்னலை நம்ம சேட்டலைட் டிடெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம யூனிவர்சலில் பார்க்குற எல்லா ஸ்டாருமே சேஃப் இல்லை. சில ஸ்டார்ஸு ரொம்பவும் டேஞ்சரானது. அதில் மேக்னெட் ஸ்டாரு ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. நம்ம யூனிவர்சல்லே ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஸ்டார். நம்ம நைட்டு படுத்துட்டு வானத்தை பார்க்கும்போது அந்த வானத்தை ரசிக்கிறோம். அந்த வானம் ரொம்பவும் அழகாக தான் இருக்கும். ஆனால் அந்த வானத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் ரொம்பவும் ஆபத்தாகவும் இருக்கும். நம்மளோட யூனிவர்ஸ் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் இன்னும் நிறைய ரகசியங்கள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதை தான் நம்மளோட சயின்டிஸ்ட் இன்னமும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறம் இது உங்களோட நெக்ஸஸ் வாய்ஸ் ஓவர். நான் உங்களோட ஐனார். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்தி வச்சுங்க. சோசியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் எவ்ரிவன், மிஸ் யூ காய்ஸ்.